வளர்ச்சி. செல்வ மகள் சேமிப்பு திட்டமா பொதுமக்கள் அவ்வளவு அழகா அரசாங்கம் தோற்று போய்விட்டது. இன்றைக்கு இந்த மக்கள் சேவை மையத்தை துவங்கி அனைத்து மக்களுக்கும் மக்களுக்கான திட்டங்களை, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அக்காவோட உண்மையான உழைப்பு, கடின உழைப்பின் காரணமாகவே அவர் இந்த அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாங்க. எல்லா பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடல். இன்னைக்கு பெண்களுக்காக அத்தனை திட்டங்களையும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, சுயம் திட்டத்துல பெண்களுக்கு தையல் பயிற்சி கொடுத்து 1500 பெண்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தை இழந்த தகப்பனை பேரண்ட்ஸை இழந்த குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல வருடம் 10,000 ரூபாய் அது பணம் செலுத்தி அந்த திட்டத்தை அவங்களுக்கு தொடர்ந்து துவங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பல திட்டங்களை அக்கா மக்களுக்காக சேவையிலே இன்னைக்கு பல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அதனால மிகப்பெரிய ஒரு தமிழகத்திலேயே ISO தரச்சான்றிதழ் பெற்ற முதல் MLA யாரு? நம்ம அக்கா வானதி சீனிவாசன் தான். இன்னைக்கு கோவையிலே அந்த அளவு வளர்ச்சி என்றால் வானதி, வானதி என்றால் வளர்ச்சி அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அக்கா சிறப்பாக இந்த பகுதியிலே ஒரு சிறந்த MLA-வாக நமக்கு மக்கள் பணியில இருந்திருக்காங்க. அதனால வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலிலும் நம்ம அக்கா எந்த தொகுதியில நின்னாலும் நம்ம அக்கா மீண்டும் MLA ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஒரே குறிக்கோளாக கொண்ட அக்காவை மீண்டும் MLA-வாக தேர்ந்தெடுத்து மக்கள் அனைவரும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி. சேவை மையம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை எப்போது பார்த்தாலும் நான் கேட்பேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அந்த சேவை மையத்தில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. கோயம்புத்தூரில் பிறந்த ஒரு பெண் இன்றைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய பதவியில் அமர்ந்து மக்கள் பணி ஆற்றுகிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு அவருடைய பின்னணி என்ன என்று பார்த்த பொழுது இங்கு வந்த போதுதான் தெரிந்தது அவருடைய உழைப்பும் அவருடைய சேவையும் என்னவென்று. இந்த இடத்துக்கு இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கீங்களா? கண்ணுக்கு பார்க்க வந்திருக்கீங்களா? இங்க போங்க. நாற்காலி வாங்கணுமா? இங்க போங்க. ஹெல்த் செக்கப்பா? இங்க போங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டமா? இங்க போங்க. அப்படி என்று அழகாக பொதுமக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான அரசாங்கத்தை இங்கு நான் பார்க்கிறேன். எங்கேயுமே பெசறு தட்டவே இல்லை, எங்கேயுமே ஒரு ஸ்டாம்பீடு இல்ல, எங்க போகணும் தெரியாம யாரும் இல்லை. பொதுமக்கள் அவ்வளவு அழகா அரசாங்கம் தோற்று போய்விட்டது. இன்றைக்கு அரசாங்கம் இந்த கல்யாண மண்டபத்தின் முன்பு பிச்சை எடுக்க வேண்டும். அந்த அளவிற்கு அருமையான ஒரு ஏற்பாடு. இப்படி ஒரு சேவையை ஒரு பெண்ணால் பண்ண முடியுமா என்று அவ்வளவு அழகாக அவருக்கு துணை நிற்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் 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 நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தையல் மிஷன் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் வானதி ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு தாய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுப்பதை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். எப்படி தாலிக்கு தங்கம் போன்ற நல்ல திட்டங்களை கொடுத்தார்களோ அதே போல இன்றைக்கு ஒரு தாயாக கோயம்புத்தூர் தெற்கின் தாய் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்போது வடக்கிலும் அவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். தான் வர முடியாத நிலையில் கூட இன்றைக்கு இந்தியா முழுவதும் அவர்கள் செல்ல வேண்டும். அவர்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் இந்த பகுதியினுடைய இந்த வார்டு மக்களுக்கு செய்யும் சேவையில் தான் இருக்கிறது. நம்முடைய தாயாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு உங்களுடைய அனைவருடைய உழைப்பையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். பொதுமக்கள் உங்களுடைய ஆத்மார்த்த அன்பினை வாக்குகளாக செலுத்துங்கள். ஒரு குழந்தையிடம் கூட நான் கேட்டேன், உனக்கு யார் அப்பா உன்னை அழைச்சி வந்தது? எங்க அம்மா. உங்க அம்மா யார் சொன்னாங்க? இது உங்க வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் பண்றாங்க, உங்க கிளாஸ்ல போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் நீ அப்படின்னு சொல்லு. அதுபோல பொதுமக்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா, ஒவ்வொருவரும் பிறரிடம் எடுத்து சொல்லுங்கள். இப்படி ஒரு சேவையை செய்யும் பெண் இருக்கிறார், அவரை நாம் உயர்த்த வேண்டும், அவருக்கு வெற்றி வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி மோடி ஐயா அவர்களுடைய திட்டம் உங்களுக்கு தெரியும். அதை நான் புதிதாக விளக்க தேவையில்லை. அனைத்தும் அரசாங்கம் உங்களை வஞ்சித்தால் கூட வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறார்கள், அவர்களோடு பணியாற்ற NDA கூட்டணி தலைவர்கள் இருக்கிறார்கள். இங்கு அம்மா அவர்கள் வெற்றி பெற போவது உறுதி என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.